செல்லத்தாய்க்கா பனைமரம் ஒன்றும் இந்த சின்ன பொண்ணு வளர்த்திக்கலாம் வளர்ந்துருக்கு. வேற எங்கிருந்து நம்ம பனை ஓலையை வெட்ட? ஏதாவது கட்ட பனைமரம் இருந்துச்சுன்னா வெட்டிட்டு வந்துடலாம். இல்லைன்னா ஆளை கூப்பிட்டு தானே வெட்டணும். ஆமா, ஓலையை வெட்டுறதுக்கு ஆளை கூப்பிட்டேன்னு வச்சுக்கேன், இந்த பனைக்கு சொந்தக்காரன் வந்து நம்மளை வெட்டி விடுவான். ஏடி மூடிட்டு வாங்கடி, ஏன்டி அவசரப்படுறியா? அதான் நான் இருக்கேன்ல. அங்க இன்னும் கொஞ்சம் தள்ளி போனோன்னு வச்சுக்கேன், அங்க வந்து 2 குட்டை பனை மரம் நிக்கு. அதுல தேவையாங்கிற வாழையை வெட்டிட்டு சீக்கிரம் ஓடிடுவோம். வேற யாராவது பாத்துக்கிட்டாவே நம்மள கொண்டு விடுவாவே. எங்க சின்ன பொண்ணு அண்ணா அந்த சைடா? ஆமாக்கா, அந்த சைடு தான். நேரா போங்கக்கா, சீக்கிரம் வெட்டிட்டு வந்துருவோம்க்கா. சரி சரி போவோம் வாங்க. சிலதாய்க்கா, நான் சொன்னேன் பத்தியில குட்டை பனை மரம் இதான்க்கா. இதுல உங்களுக்கு தேவையான ஓலையெல்லாம் வெட்டிக்கிடுங்க சரியா? அப்படியே எனக்கு ஒரு சருவு வெட்டி தந்துருங்க. எங்க இருந்து நான் வெட்டுறது? நீ தாண்டி அவ்வளவுக்கு வெட்டி போடணும், வெட்டு. அதானே, என் தலையில தள்ளிட்டியல்ல. தள்ளி வாங்கக்கா, அந்த வெட்டி போடுறேன். சின்ன பொண்ணு எனக்கு ஒரு 5-6 சருவு வெட்டி போடு. என்னது, உனக்கு 5-6 சருவு வெட்டணுமா? எதுக்கு? ஏன் இந்த பனைக்கு சொந்தக்காரன் வந்து என்ன வெட்டுறதுக்கா? இல்லடி, 1 கிலோ அரிசி போட்டு கொழுக்கட்டை செய்யலான்னு இருக்கேன், அதான் கொஞ்சம் நிறைய வெட்டி போடு. 1 கிலோ அரிசிக்கு 2 சருவே அதிகம் தான் சரியா? இந்த ஓலைக்கும் அழைப்பு பிடிச்சிட்டு அழையுது பேரு. சின்ன பொண்ணு சும்மா நொய்ய நீ பேசிட்டு இருக்காத, சீக்கிரம் வெட்டி போடு. யாராச்சும் வந்தவனா அவ்வளவுதான் பத்துக்க. எங்கடி வெட்ட உடுறியலா? நொய்ய நொய்யும் பேசிட்டு அடக்கிய. சின்ன பொண்ணு கொஞ்சம் நல்ல ஓலையா பார்த்து வெட்டி போட. வெட்டுறேன். முதல்ல உன் வாயை வெட்டினா எல்லாம் சரியாயிரும். இருடி, வெட்டி போடுறேன். இப்பதானே வெட்ட ஆரம்பிச்சிருக்கேன். சும்மா ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு அடப்பாளுவேன். சரி சரி கோவப்படாத, வெட்டி போடு. ஏதோ கொழுக்கட்டை வைக்க ஓலை கிடைச்சிட்டு, அது வேற நல்லது. ஆமாக்கா, உங்களுக்குள்ள பாருங்க, சும்மா கிடக்க ஓலைய வெட்டி அங்க மார்க்கெட்ல எவ்வளவு வேலை வச்சு விற்கானுவோ பாத்தீங்களா? ஆமாடி, அப்படிதான் வித்துட்டு திரியிறானுங்க. அவ்வளோதையும் காசாதான் ஆக்குறானுவோ பாத்தியா? ஆமாக்கா, ரொம்ப மோசம். சின்ன பொண்ணு வெட்டி முடிச்சிட்டியா? போகுமா? நேரம் வேற ஆயிட்டே இருக்கு, வீட்டுக்கு போய் மாவு இடிக்கணும். இந்த வெட்டியாச்சுக்கா, வாங்க வீட்டுக்கு போவோம். குத்தடி குத்தடி கண்ணம்மா, குனிஞ்சு குத்தடி கண்ணம்மா. எம்மா தாயே, உன் நார வாய் வச்சு முதல்ல பாட்டு படிக்காத, சீக்கிரமா அரிசியை குத்து. மாவிடிக்கிறது என்ன பெரிய கஷ்டமா இருக்கு. இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன். அவ்வளோ ஒரு பக்கெட்ல மாவை அந்த அரிசியை போட்டு தந்தீங்கன்னா நான் போயிட்டு அங்க ரைஸ் மில்ல கொடுத்து அதை அவளுக்கு மாவாக்கி கொண்டு வந்து தர போறேன். கேட்டியெல்லாம் அதை விட்டு இப்படி அரிசியை குத்திட்டு அடக்கிய. சின்ன பொண்ணு, அரிசிய நல்லா இடிச்சு கொழுக்கட்டை பண்ணாதாண்டி நல்லா இருக்கும். ரைஸ் மில்ல கொடுத்து அரிசா கொழுக்கட்டை பண்ணுவாவே. போங்க, நீங்க ரொம்ப கஷ்டமான வேலையா செஞ்சுட்டு சொல்லிட்டு கிடைக்கிய. ஈஸியான வேலையை விட்டுப்புட்டு. அட போடி, இன்னும் கொஞ்ச நேரம் தான். கொஞ்ச நேரம் இடிச்சுட்டே இருந்தேன்னா மாவாயிரும். அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்ப்போம். இன்னைக்கு காலையில இருந்து ஒரே வேலை தான்ப்பா. பெண்டை நிமித்தி விட்டாவே. கொழுக்கட்டைக்கு சிறு பேர் வாங்கணும்னு நினைச்சு மறந்தே போயிட்டு இந்த மனுஷன் வேற வாங்கிட்டு வரல. இப்ப என்ன பண்ண? சின்ன பொண்ணு தான் போக சொல்லணும். சின்ன பொண்ணு. ஏக்கா என்னக்கா? மாவு இடிக்க கஷ்டமா இருக்கோ? நான் உங்களுக்கு இடிச்சு தரட்டுமா? உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் இடிச்சு தரேன். ஒத்தர சாக்கு 5 நிமிஷம் இடிச்சு தரேன். அது இல்லடி, சிறு பேர் வாங்கணும்னு நினைச்சேன் பத்துக்கு. அந்த கடைக்கார வேற கொஞ்ச நேரத்துல கடையை பூட்டிடுவான். எனக்கு ஒரு 100 சிறு பேர் வாங்கிட்டு வாயேன். ஏக்கா என்னக்கா இப்படி சொல்றிய? மத்தியானம் வெயிலுக்குள்ள என்ன அனுப்பி விடுறியல? இந்த வெயிலுல போனா கருத்து போயிட மாட்டேன். அதெல்லாம் ஒன்னும் கருத்து போயிட மாட்டா. போய் வாங்கிட்டு வா போ. எனக்கு ஒரு 5 ரூபாய்க்கு சுக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வா. என்ன பிள்ளை? நான் என்ன சின்ன பிள்ளையா? ஆளுக்கு என்னையே கடைக்கு போக சொல்றிய? என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்றா? நாளைக்கு கொழுக்கட்டை வச்சுன்னா நீ தானே வந்து அவளுக்கு வந்து தும்பா. கொஞ்சம் வாங்கிட்டு வாயேன். போங்கக்கா, இப்படி சொல்லியே என்ன அவ்வளவு வேலையும் வாங்குங்க. சரி, இப்ப இந்த வெயிலுக்குள்ள நான் வேற கடைக்கு போகணும். போ கொஞ்சம் மாற்றப்படாம கொஞ்சம் போய் வாங்கிட்டு வாயேன். என் வீட்டுக்கார இருந்தாருன்னா அங்க வீட்டுல வாங்க சொல்லுவேன். அவன் வர லேட் ஆயிரம் பத்துக்க. சரி போங்க, போய் வாங்கிட்டு வரேன். எப்ப பார்த்தாலும் நம்மளே அவ்வளவு வேலையும் செய்ய சொல்ற வச்சு இந்த வெயிலுக்குள்ள வேற இப்ப போனேன். சரியா அவ்வளவு கிடக்கு. நல்ல வேலை இந்த சின்ன பொண்ணு கடைக்கு போறேன்னு சொல்லிட்டா, இல்லைன்னா கஷ்டம் தான். செல்லத்தாய்க்கா, கொழுக்கட்டை எப்படிக்கா செய்யணும் லைட்டா சொல்லுங்கக்கா. போன வருஷம் செஞ்சு மறந்து போச்சு பார்த்துக்கிடுங்க. ஒருத்தர் வருஷம் அதுக்குள்ள மறந்து போச்சாக்கா. முதல்ல என்ன பண்ணுந்த, பாசி பருப்பு இருக்குல்ல, அது ஒரு 100 கிராம் எடுத்துக்க. அதை லைட்டா வறுத்து வச்சுக்க. திரும்ப சிறுபயிர் இருக்கு பத்தியா, அது ஒரு 100 கிராம் போட்டுக்க. அதையும் கொஞ்சம் வறுத்து வச்சுக்க பத்துக்க. 1 கிலோ மாவுக்கு 100 கிராம் போட்டா போதும் பத்துக்க. வேற ஒரு தேங்காய் முழுசா திருவி அதை லைட்டா நெய் இல்லைன்னா எண்ணெயில வறுத்து வச்சுக்க. வறுக்கல்னாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் ஆகாது. ஏக்கா அப்புறம் என்ன, சீனி போட்டு கொழுக்கட்டை செய்ய போறியா இல்லைன்னா வெல்லம் போட்டு செய்ய போறியா? வெல்லம் போட்டு செய்யறதா இருந்தா என்ன பண்ணு, வெல்லத்தை நல்லா இடிச்சிட்டு அதை வந்து கொஞ்சம் பாவு வைக்கணும் பத்துக்க. சுத்தோட ஒரு 1/4 கிளாஸ் தண்ணிக்கு ஊற்றி பாவு மட்டும் காய்ச்சி மாவுல போட்டு நல்லா பிசைஞ்சு அது கூட தேங்காய் சிறுபேர் இருக்கு பத்தியா, அதை என்ன பண்ணு மிக்சியில லைட்டா சும்மா 1 செகண்ட் தான் டக்குன்னு இது பண்ணிரு. அது லைட்டா நத்தரங்குத்தரான்னு இருக்கும்போது அதையும் கொஞ்சம் போட்டுட்டு மாவை ஃபுல்லா நல்லா அந்த கலந்து விடு எல்லாம் கலந்து விட்டுட்டு சொச்சத்தோட அந்த பாவை ஊத்தி நல்லா நல்லா மாவு வந்து ஒரு கரெக்டா நல்லா உருண்டை பிடிக்கிற அளவு வந்துடும் பத்துக்க. ஏக்கா இதே மாதிரி தான் சீனியும் போட்டு செய்யணுமோ? சீனிக்கு பாவு வைக்கணுமோ? சீனி போட்டு செய்யறதா இருந்தா பாவு காய்க்காண்டாம், அப்படியே சீனியை போடு. சீனியை போட்டு மற்றது தேங்காய் சிறுபேரு ஏலக்காய் வேணா கொஞ்சம் வாசத்துக்கு போட்டுக்க. வேற சுக்கு இதெல்லாம் போட்டுக்க பத்துக்க. எல்லாம் போட்டு மாவை சரிக்கா. அதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓலைக்குள்ள வச்சு அமைக்கிற வேண்டியது அவ்வளவுதானக்கா.
ஆமாடி அவ்வளோதான் பத்துக்க. ஓலையை கொஞ்சம் குட்டை குட்டையா வெட்டிக்க, ரொம்ப நீட்டமா வெட்டிடாத, வெறும் பானைக்குள்ள அவிக்கிறதுக்கு போகாது பத்துக்க. ஆ சரிக்கோ சரிக்கோ. போன தாட்டி என்னாச்சு, ரொம்ப தண்ணியா போச்சுக்கா கொழுக்கட்டை. ஆமாடி தண்ணி அளவா ஊத்தணும் பத்துக்க. அதுக்கு என்ன பண்ணணும், முதல்ல கொஞ்சம் மாவு தோலை எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுக்கிடணும் பத்துக்க. ஒருவேளை தண்ணி ஆயிட்டுனா அந்த மாவு போட்டு உள்ள போட்டு பேசஞ்சிட்டுனா கரெக்டா ஆயிரும் பத்துக்க. ஆமால இப்படி கூட பண்ணலாம் என்னக்கா. சரி அப்ப இந்த தாட்டி முதல்ல கொஞ்சம் மாவு சத்தோல எடுத்து வச்சுக்கிறேன். ஒருவேளை தண்ணி ஆகினியா போச்சு அந்த மாவு உள்ள போட்டுலாம்ல. ஆமாடி நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இப்படிதான் எங்க அம்மா கொழுக்கட்டை செஞ்சு தனியா போச்சு பத்துக்க. கடைசியில மாவு ஒருத்தர் வீட்லயும் கிடைக்கல. அவ்வளோ வரனா அதுக்குள்ள கொழுக்கட்டை தூக்கி செஞ்சுட்டாவல. கடைசியில என்ன பண்ணேன், கடையில தான் கொஞ்சம் அரிசி மாவு வாங்கி உள்ள போட்டு அதுக்கப்புறம் செஞ்சிருந்து பத்துக்க. அதுல இருந்து எங்க அம்மா எப்பவுமே கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுக்கிடுவோம் பத்துக்க, அவசரத்துக்கு தேவைப்படும் அப்படின்ட்டு. இது நல்ல ஐடியாவா இருக்குக்கா. ஏக்கா ஒரு 6 மணி போல விளக்கு ஏத்தினா போதும்லக்கா. ஆமாடி 6 மணிக்குள்ள விளக்கு ஏத்திட்டு சரியா, வீட்டை சுத்தி நல்லா விளக்க வச்சு விடு. சரிக்கா சரிக்கா. மாவு இடிச்சு இடிச்சு கையே மரத்து போச்சு, அப்படி ஒரு வலி வலிக்கு. இடி இடி இன்னும் கொஞ்சம் தானே. ஏதோ டெய்லி இவ மாவை இடிச்சு கொழுக்கட்டை செய்யற மாதிரி தான் இது பண்றா. வருஷத்துல ஒரு நாள் அதுக்குமா கஷ்டப்படுறா. இடிடி. அதான் அந்த இடிச்சுட்டு தான் இருக்கேன். முடியுமா என்னடி இன்னைக்கு கார்த்திகை தீபத்தன்னைக்கு காலையே வடை சுட்டுட்டா போலயே. எப்படிதான் இவளுக்கு மூக்கு வேக்கமோ தெரியலப்பா, கரெக்டா கண்டுபிடிச்சு விடுறா. ஆமாடி சும்மா கொஞ்சோட சுட்டேன் பத்துக்க, ஒரு 5-6 வடை தான் சுட்டேன் பத்துக்க. சுட்டு சாமிக்கு வச்சுட்டு நானும் என் வீட்டுக்காரன் ஆளுக்கு 2-2 தின்னோம். என்னது மொத்தமே 5-6 வடை தான் சுட்டியா? என்ன முடியுமா, சுட்டதான் சுட்டா கொஞ்சம் நிறைய சுட்டிருந்தா நானும் வந்து தின்றுப்பேன்ல. ஆமா ஓசியில திங்குறதுக்கே அலையுங்க. ஏன் அன்னைக்கு நல்ல நாள் தானே, இன்னைக்கு நான் நீ உன் வீட்டுல ஏதாச்சும் வடை பாயாசம் ஏதாச்சும் செய்ய வேண்டியதானே. அது அது நீ செஞ்சால உன் வீட்டுல இருந்து வாசம் வந்துச்சு. வேற எதுக்கு நீ தருவான்னு நினைச்ச, நீ தரவே இல்ல. ஆமா அடுத்த வீட்டுல என்ன செய்யறாவே, என்ன வாசனை வருதுன்னே உத்து பார்த்துட்டு கடை. இருந்தாலும் உன் பக்கத்து வீடு ஒரு 2 வடை தந்தா எனக்கு குறைஞ்சா போயிருவே. ஆமா நான் இவளுக்கு செஞ்சு செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். இவளை நல்லா வாங்கி நல்லா தின்னுட்டு கிடப்பாளுவேன். என்ன முடியுமா, மனசுக்குள்ள ஏதோ பேசின மாதிரி இருக்கு. ஒன்னும் இல்ல, உனக்கு வேணா நீ செய்யி, என்ன பிறகு செஞ்சனாக்கி கொண்டு வந்து தரேன். சரி சரி பிறகு செஞ்சா கொண்டு வந்து கண்டிப்பா தரணும் சரியா. சரி சரி. ஏ சின்ன பொண்ணு, காலையில வீட்டை விட்டு போனேன், இப்ப பாரு 3 மணி ஆயிட்டு, எங்க இப்படி சுத்திட்டு சோவாரிட்டு வர? ஏன் நெட்ட நான் என்ன சும்மா சுத்திட்டு இருக்கேன்? கொல்கட்டைக்கு ஓலெல்லாம் வேணும்ல, அதெல்லாம் வெட்டிட்டு வேற நைட்டு விளக்கேத்தணும்ல, அதுக்கெல்லாம் வாங்கிட்டு பொறுமையா வரேன். ஆமா நீ என்னைக்கு நைட்டு விளக்கேத்தனா, பக்கத்து வீட்டுல அவ வீட்டுல வைக்கிற விளக்க 2 தூக்கிட்டு தூக்கிட்டு ஓடி வந்து இங்க கொண்டு வைப்பா. வேற என்ன? கொழுக்கட்டை செய்யறாளாம். கொழுக்கட்டை ஒரு வருஷமா ஒரு உருப்படியா ஒரு தாட்டியும் கொழுக்கட்டை செய்ய மாட்டேக்கா. ஒண்ணு தனியா போயிருது, இல்லன்னா பாரு ஓலையை விட்டு கொழுக்கட்டாவும் வெளியே வந்து கரைஞ்சு போகுது. என்ன நெட்ட வாய் நீளுது? உனக்கு கொழுக்கட்டை செஞ்சு போடுறது பெருசு, இதுல நீ குறை வேற சொல்லிட்டு இருக்கியோ குறை. ஒரு வேலையாச்சும் உருப்படியா பண்றியா? சும்மா ஊரை சுத்திட்டு அங்க போயிட்டு இங்க போயிட்டு இவ்வளவு வாய் பேசுறல்ல, அப்ப வேலைக்கு லீவ் போட்டு நீ வந்து செய்ய வேண்டியதானே அவ்வளோத்தையும். சும்மா வீட்டுல இருக்க என்ன எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டு. ஆமா இதுக்குதான் என் அம்மையை சொன்னேன், என்ன ஒரு 2 நாள் இருந்துட்டு போமா, ஒரு வாய்க்கு ருசியா 2 கொழுக்கட்டையா செஞ்சு இருந்துட்டு போவான்ட்டு பார்த்தேன். அவ அதுக்குள்ள போயிட்டா. யோ நெட்ட என்ன உன் அம்மா ஊருக்கு போன வருத்தத்துல இருக்கியோ? நல்லா மீன் குழம்பு அவ்வளோ ஒத்தையில 2 பேரும் நல்லா வீட்டுக்குள்ள வச்சு நல்லா தின்னு போ போ. முதல்ல கொழுக்கட்டையை ஒழுங்கா செய்யற வழிய பாரு. நெட்ட பையா வர வர கொழுப்புல அதிகமாயிட்டு போகுது. யோ நெட்ட தூர போயா. நானே என்ன இந்த வெயிலுக்குள்ள அடிக்க போக சொல்லிட்டு அவளை வருத்தத்துல வந்துட்டு இருக்கேன், இவ வேற சும்மா வேறு பேத்திக்கிட்டு போது பாரு கழுத.